தஞ்சை மாவட்டத்தில் இளைஞர் கொலையை தற்கொலை என மாற்றி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக அவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சரோஜா தம்பதியினர் அளித்துள்ள புகாரில் தங்களது இளைய மகன் பிரபாகரன் கடந்த பிப்ரவரி 28 கொலை செய்யப்பட்டார் என்றும் அவரது கொலைக்கு மணல் மாஃபியாக்கள் 5 காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொலை தொடர்பாக அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் அவரை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களிடம் இருந்து பணம் பெற்று தற்கொலை என்று கூறி குற்றவாளியை தப்பிக்க வைக்கும் செயலில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். தென்மேற்கு பருவமழை சற்று முன்னதாகவே துவங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4-5 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே சமயம் வெப்பநிலையும் சற்றும் உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.